உங்கள் கோபியை நீங்களே வச்சுக்கோங்க, நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருங்கன்னு ராதிகா விட்டு கொடுத்துட்டு வெளியில் போகிறது அங்கே ஈஸ்வரிக்கும் இனியாவுக்கும் ஒரு தரமான செருப்படியை விட மோசமான பதிலடியாக தான் இருக்குன்னு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு வாங்க நாளைக்கான பிரமாக்கான ப்ரெடிக்ஷன் என்னென்னு பார்க்கலாம். பாக்யலட்சுமியில் வெளியில் நிற்கிற கால் டாக்ஸியை நோக்கி எல்லாருக்கும் சொல்லிட்டு கிளம்புறாங்க ராதிகாவும் மயூரியும். அப்போ பதட்டத்தோட பாக்யா மட்டும் கேட் வரைக்கும் வந்து, ராதிகா என்ன முடிவு எடுத்திருக்கீங்க, நீங்கள் எடுத்துருக்கிறது தப்பான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வர்றாங்க பாக்யா. அப்போ ராதிகா சொல்கிறாங்க, எல்லா முடிவும் எடுத்தாச்சு நிரந்தரமா, இனி அதை பற்றி நான் யோசிக்கிறதாவே இல்லை பாக்யா. அது சரியாக இருந்தாலும் தப்பாக இருந்தாலும் அதை நான் தானே ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதனால் கோபியை நல்லா பார்த்துக்குங்க எல்லாரும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ராதிகா அங்கே நிற்கிற கோபிக்கு எதாலேயோ அடித்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ராதிகா பண்ணிட்டு போனது. நம்ம பாக்யாவுக்கும் ஆசைப்பட்டு ராதிகாவுக்கும் ஆசைப்பட்டு நம்ம குடும்பத்தோட சந்தோஷமும் கிடக்கூடாதுன்னு இங்கேயே இருந்தது ராதிகாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்திருக்கும் போல. இல்லைனா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு கிளம்பி போயிருக்க மாட்டா. ராதிகா இல்லாமல் நம்ம எப்படி இங்கே வாழ்கிறது அப்படின்னு முழிச்சுட்டே நிற்கிற கோபியை பக்கத்தில் வந்து ஈஸ்வரி, டேய் கோபி, அவள் போனா போறா, இனிமேலாவது நம்ம வீட்டில் நிம்மதியாக சந்தோஷமாக எல்லாரும் இருக்கலாம், எல்லாம் உள்ளே போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஈஸ்வரி. உடனே பாக்யா சொல்கிறாங்க, அத்தை ஒரு நிமிஷம் நில்லுங்க, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? பாவம் ராதிகா அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு வெளியில் போயிட்டாங்க, அவங்களுக்கு துணையாக இருக்கிறதே உங்கள் பையன் கோபி மட்டும்தான். இப்போ அவரும் போகலை, அவரையும் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, எல்லாம் நீங்கள் கொடுத்த டார்ச்சர்னால தான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க பாக்யா ஈஸ்வரிய. ஏய் இனியா, உனக்கு இப்போ சந்தோஷமா? எப்படியோ பாவம் அந்த குழந்தை மயூரியையும் அவங்க அம்மாவையும் இங்கேருந்து துரத்தி விட்டுட்டீங்கல்ல, இனி உங்கள் அப்பாவை நீங்கள் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுங்க, இனி உங்களை யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா கோச்சுக்கிறாங்க இனியா கிட்ட. இப்போவே இனியா கிட்ட பாக்யா சொல்கிறாங்க, ஏய் இனியா, உன் பாட்டி தான் வயசானவங்க, அவங்களுக்கு சொன்னால் புரியாது, நீ கூடவா புரிஞ்சுக்க மாட்ட? அந்த குழந்தை மயூரி பாவம் எவ்வளவு ஆசையாக இங்கே இருந்தா அப்பா அப்பான்னு, ஆனால் அவளையே அவங்க அப்பா வேண்டான்னு இங்கே விட்டுட்டு வீட்டை விட்டுட்டு போகிற அளவுக்கு மனசை எவ்வளவு காயப்படுத்தி இருந்தா அவள் போயிருப்பா. நீங்கள்லாம் ஒரு மனுஷங்களே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி முன்னாடியே இனியாவை திட்டிகிட்டு இருக்காங்க பாக்யா. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏய் பாக்யா நிறுத்து, சும்மா என்னமோ ராதிகா என்னமோ தானமாக கொடுத்துட்டு போயிட்டு மாதிரி சொல்கிற. அவள் விட்டுட்டு போனது என் பையன் கோபி, அவன் எங்கே இருக்கணுமோ அங்கே தான் சரியாக இப்போ விட்டுட்டு போயிருக்கா. அதனால் அவள் ஒன்றும் பெரிய பெருந்தன்மையாக ஒன்றும் விட்டுட்டு போகலை, அவள் இடையில வந்தவ தானே, இடையில போயிட்டா. இப்போ என்ன நீ என்னமோ நியாயப்படுத்தி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. உடனே பாக்யா சொல்கிறாங்க, அத்தை உங்களை திருத்தவே முடியாது, உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? இதோ அங்கே உட்காந்துருக்காரே ராதிகாவோட கணவர், அவருக்கே கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் இல்லாமல் ராதிகா இப்படி வீட்டை விட்டுட்டு வெளியில் போனப்ப என்ன பண்ணியிருக்கணும் கோபி? நீங்களும் நில்லு ராதிகா நில்லு, நானும் வரேன்னு சொல்லி உங்கள் பையை எடுத்துட்டு நீங்கள் கிளம்பி போயிருக்கணுமா இல்லையா? இப்போ கூட என்ன கோபி யோசிச்சுட்ருக்கீங்க? உங்கள் அம்மாவுக்காகவும் உங்கள் பசங்களுக்காகவும் இப்போவும் நீங்கள் சுயநலமான வேலை தான் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்களோட சுயநலத்துக்காக நீங்கள் ராதிகா கூட வாழ்கிறதுக்காக கிளம்பி போனீங்க எல்லாரையும் விட்டுட்டு, இப்போ மறுபடியும் உங்கள் சுயநல உங்கள் அம்மாவை உங்கள் பொண்ணு பையன் எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காக மறுபடியும் இங்கே இருக்கீங்க. இந்த சமயத்தில் பாதிக்கப்பட்டது ராதிகா, அப்போ நீங்கள் விட்டுட்டு போனது போது பாதிக்கப்பட்டது இந்த பாக்யா. திரும்ப திரும்ப நீங்கள் தப்பே தான் சுயநலவாதித்தனமாக யோசிச்சு பண்ணிட்டு இருக்கீங்க கோபி அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொல்கிறாங்க. அங்கே வீட்டை விட்டு கிளம்பி தன்னோட வீட்டுக்கு போன ராதிகா கிட்ட கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கமலா சொல்கிறாங்க, ராதிகா என்ன பொட்டியும் படுக்கையுமா கிளம்பி வந்திருக்க, மாப்பிள்ளை எங்கிடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ராதிகா சொல்கிறாங்க, அம்மா இனிமேல் மாப்பிள்ளை வரமாட்டார், நானும் மயூரியும் மட்டும்தான். உங்கள் மாப்பிள்ளைய அப்படியே அவங்க அம்மா அவங்க பொண்ணு பையனு அவங்க வீட்டிலையே அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே கமலா சொல்கிறாங்க, ஏய் ராதிகா நீ என்ன முடிவு எடுத்திருக்க? இதுக்காகத்தான் நீ இத்தனை நாளாக 10 நாளாக அங்கே பாக்யா வீட்டில் போய் கஷ்டப்பட்டியா? எப்படியாவது நீ மாப்பிள்ளையை திரும்ப இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு பார்த்தா இப்போ அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நாளைக்கு மயூரியோட ஃப்யூச்சர் என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கமலா.
அம்மா சும்மா வாய்க்கு வந்தபடி பேசாத. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தான். முதல்ல ஒரு குடிகாரனை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்ச. அவன் கூட வாழ முடியலன்னு சொன்ன உடனே கோபி அவர் கிடைச்சாருன்னு அவர் குடும்பத்துக்கே ஒரு துரோகம் பண்ணுற மாதிரி அவரை எப்படியாவது என் தலையில் சிக்க வச்சு 2 பேர்த்துக்கும் முடிச்சு போட்டா திரும்ப கோபி போக மாட்டாருன்னு 2வது கோபியை பிடிச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. இப்போ கோபி திரும்பவும் அவர் குடும்பத்து கூட சேர்ந்துட்டதுக்கப்புறம் மறுபடியும் உன்னோட சுயநலத்துக்காக உன் பொண்ணு வாழ்க்கைக்காக மட்டும் அவர் திரும்பி இங்கே வரணும், உன் பொண்ணையும் உன் பேத்தியையும் கடைசி வரைக்கும் அவர் பார்த்துக்கணும்னு சுயநலமாக யோசிக்காதீங்கம்மா. அங்கேயும் வயசானவங்க இருக்காங்க, அவங்க அம்மா, அவங்க பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் அவங்க பாக்கியா இருக்காங்க பார்த்துக்கிறதுக்கு. அதனால் அவர் அங்கே இருக்கிறது தான் நல்லது. அதனால தான் நான் அங்கே விட்டுட்டு வந்துட்டேன். திரும்ப திரும்ப இந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் பேசாதீங்கம்மா, எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மேலே ரூமுக்கு போகிறாங்க. அப்போ கூட நிற்கிற மயூரி கிட்ட கமலா கேட்குறாங்க, ஏய் மயூரி, ஏன் நீயும் உங்கள் அம்மாவும் அங்கேருந்து பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க? அது மட்டும் இல்லாமல் ஏண்டி உன் டேடி அங்கேயே விட்டுட்டு வந்துட்டீங்க? ஏன் அந்த கிழவி ஈஸ்வரி ஏதாவது பிரச்சனை பண்ணி திட்டி உங்களை அனுப்பிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கமலா. உடனே மயூரி சொல்கிறாங்க, பாட்டி இல்லை, அந்த பாட்டியும் நல்ல பாட்டி தான். நாங்கள் இன்னைக்கு கூட காலையில் அங்கே வெளியில் அங்கே மூணாறு வரைக்கும் போய் எல்லாரும் ஃபேமிலியாக நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தோம். அப்போ கூட டேடி என் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணார். இப்போ எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது பாட்டி, டேடியை அங்கே விட்டுட்டு நாங்கள் இங்கே வந்தது. எனக்கு அங்கேயே பாக்யா ஆண்டி ரொம்ப நல்லா பார்த்துட்டாங்க. எனக்கு இங்கே இருக்கிறத விட அங்கே பாக்யா ஆண்டி கூடவும் டேடி கூடவும் இருக்கிறது தான் பாட்டி பிடிச்சிருக்கு. ஆனால் அம்மா கிட்ட சொன்னால் அம்மா அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மயூரி சொல்கிறாங்க. உடனே கமலா சொல்கிறாங்க, அப்போ ஏண்டி இங்கே வந்தீங்க? அங்கேயே போய் இருக்கலாம்ல. சரி, உன் டேடியை இங்கே கூட்டிகிட்டு வந்து இங்கே ஒன்றா இருந்தால் கூட பரவாயில்ல, அப்படியும் இல்லாமல் அங்கேயே விட்டுட்டு வந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்ன உடனே மயூரி சொல்கிறாங்க, நான் என்ன பாட்டி செய்கிறது? மம்மி தான் சொன்னால் பிடிவாதமாக கேட்காம நாம் மட்டும்தான் கிளம்பி போகிறோன்னு சொல்லி இங்கே என்னை மட்டும் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. பாட்டி எப்படியாவது மம்மி கிட்ட பேசி எங்களை திரும்பவும் பாக்யா ஆண்டி வீட்டிலையே போய் இருக்கிறதுக்கு அனுமதி வாங்கித்தாங்க பாட்டி, ப்ளீஸ் பாட்டி அப்படின்னு கமலா கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறாங்க மயூரி. உடனே கமலாவும் சொல்கிறாங்க, சரி குட்டி, நீ அழுகாத. எப்படியாவது உங்கள் அம்மா இப்போ போய் பேசுனா ரொம்ப டென்ஷனில் ஏதாவது வாழுன்னு கத்துவா. கொஞ்சமாக கூல் டவுன் ஆகட்டும், நாளைக்கு நான் பேசுகிறேன். நீயும் உன் மம்மியும் எப்படியாவது அங்கே உன் டேடி கூடவே போய் அங்கேயே இருந்தாலும் பரவாயில்ல, சந்தோஷமாக இருந்தீங்கன்னா தான் எனக்கு இங்கே நிம்மதியாக தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க கமலா. உடனே அங்கே பாக்யா சொல்கிறாங்க கோபி கிட்ட, கோபி இப்போ ராதிகா கிளம்பி போயிட்டாங்கங்கிறதுக்கு வேண்டி நீங்கள் இதே வீட்டில் இருந்துடலான்னு நினச்சிடாதீங்க. நீங்கள் ராதிகா கூட வாழ்ந்தாலும் சரி, இல்லை வெளியில் போய் நீங்கள் சிங்கிளாக வாழ்ந்தாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் உங்களுக்கு இங்கே என் வீட்டில் இடம் கிடையாது அப்படின்னு பாக்யா சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏய் பாக்யா, நீ என்ன லூசுத்தனமாக பேசிகிட்டே இருக்க? உனக்காகத்தானே ராதிகாவை அந்த பாடுபடுத்தி பேசாத வார்த்தையெல்லாம் பேசி என்னென்னமோ காயப்படுத்தி என்னால் முடிஞ்ச வரைக்கும் உனக்கு வேண்டிதானே ஆதரவாக இங்கே கோபியை இருக்க வைக்கணும்னு அவளை வெளியில் துரத்தி விட்டேன். நீ அதை பற்றி கொஞ்சம் கூட கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கவே மாட்டியா? கோபி உன் புருஷன் தானே பாக்யா அப்படின்னு சொன்ன உடனே பாக்யா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருக்கிறீங்களா? உங்களுக்கு சொன்னால் புரியாது. நீங்கள் ஒரு மென்டல் மாதிரி உங்கள் பையனுக்கு அடிக்ட் ஆகிட்டீங்க. அதனால் உங்கள் பையன் பாசத்துக்காக நீங்கள் யாரை வேணாலும் கொலை வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக தான் இருக்கீங்க. இன்றைக்கி ராதிகா, நாளைக்கு என்ன கூட நீங்கள் வெளியில் துரத்தி விட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? உங்கள் பையனுக்கு வேண்டி நீங்கள் எந்த கேடுகட்ட செயல் செய்கிறதுக்கும் தயங்க மாட்டீங்கிறத நீங்கள் ராதிகாவை நடத்தின நடத்தையிலேயே தெரிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாக்யா. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, இப்போ என்னதான் பாக்யா சொல்ல வர்ற அப்படின்னு கேட்குறாங்க கோபத்தோட. அதுக்கு பாக்யா சொல்கிறாங்க, அத்தை இந்த வீட்டில் ஒன்று நான் இருக்கணும், இல்லைன்னா கோபி இருக்கணும், 2ல் யாரோ ஒருத்தர் தான் இருக்கணும். உங்களுக்கு யார் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே இனியா சொல்கிறாங்க, அம்மா எனக்கு நீங்களும் வேணும், டேடியும் வேணும், எல்லாருமே வேணும். எல்லாருமே இந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்தால் தான் நாங்கள் எல்லாருமே இங்கே சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொன்ன உடனே பாக்யா சொல்கிறாங்க, அது முடியாது இனியா. அப்போ உன்ன மாதிரி தானே அந்த குழந்தை மயூரியும் அவங்க டேடியும் வேணும் மம்மியும் வேணும்னு நினைப்பா. இப்போ உனக்கு மட்டும் ஒரு நியாயம், அவளுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு சொன்ன உடனே இனியா சொல்கிறாங்க, அம்மா என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு ராதிகா ஆண்டியோட கேரக்டர் புரியாமல் அவங்க மேலே தப்பாக பேசி அவங்கள ரொம்ப காயப்படுத்திட்டேன். இன்றைக்கி டூர் போயிட்டு வந்ததுலேருந்து அவங்கள நல்லா புரிஞ்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் மயூரியையும் நான் நல்லா புரிஞ்சிட்டேன். அதனால் அவங்களும் இந்த வீட்டில் இங்கேயே இருக்கட்டும்மா. அதனால் நம்ம எல்லாரும் போய் பேசி கூட்டிகிட்டு வந்துடலான்னு இனியா சொல்கிறாங்க. அதுக்கு பாக்யா சொல்கிறாங்க, சுயநலமாக யோசிக்காத இனியா, மற்றவங்கள பற்றியும் கொஞ்சம் புரிஞ்சுட்டு பேசு. முதல்ல எங்கள் டேடியை இங்கேருந்து கிளம்பி போக சொல்லு அப்படின்னு